அண்ட் தே ஹேட் அ லாட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். அது அது ஒரு இது இந்த ஆபரேஷனை பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய பேர் வந்து இந்த ஆபரேஷன் தான் சொல்றாங்க. மோடி போனதுக்கு அப்புறம் மறுநாளே இந்த ஆபரேஷன் நடந்துச்சு. ஸோ பட் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது வந்து பல மாதங்களாக அவங்க பிளான் பண்ணது. அண்ட் ஈவன் ஸோ அமெரிக்கா மாதிரி நாடுகள் வித் ரிகார்ட்ஸ் டு ஈரான் ஆர் எனி ஆஃப் த கண்ட்ரீஸ் தட் தே சி அஸ் அ த்ரெட், ரஷ்யாவா இருக்கட்டும், போர் புரியலைன்னா கூட இன்டெலிஜென்ஸ் கேதரிங் வந்து அது எப்பயுமே நடந்துட்டே இருக்கும். இப்ப நம்ம ஒரு போலீஸ்ல பாக்குற மாதிரி வந்து ஒருத்தனை பிடிக்கணும்னா 2 நாளுக்கு முன்னாடி இந்த தெரு வாசல்ல ஒரு 2 பேர் போடு, அவன் மூவ்மெண்ட்டை வாட்ச் பண்ண, அப்படி கிடையாது. இன்டெலிஜென்ஸ் கேதரிங், ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், ஹியூமன்ட்னு சொல்லுவோம். அப்புறம் இது இது இந்த மாதிரி பல விதமான இன்டெலிஜென்ஸ் கேதரிங் வந்து கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும். அது வேற, அது நீங்க போர் புரியுறீங்களோ இல்லையோ, அது உங்களுக்கு இன்னைக்கு யூஸ் ஆகுமோ இல்லையோ, அது அது கிடையாது. ஸோ அது கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும். அதுல இப்ப இப்ப பின்லாடனே பாருங்க, ஏதோ ஒரு ஆளு வந்து அஹ், வேற ஏதோ இந்த குவாண்டனாமோ பேல இருக்கிற ஒரு ஜெயில இருக்கிற வந்து ஒரு சொல்லி ஒருத்தர் கொரியர்னு ஒருத்தர் இருக்கான், அவன் மட்டும்தான் பின்லாடனோட கான்டாக்ட் இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த கொரியரை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பின்லாடனோட ஃபைனல் லொகேஷனே அவங்க கண்டுபிடிச்சாங்க அபுதாபாட்னு. பட் குவாண்டனமோ பேல இருக்கிறவனுக்கும் பின்லாடனுக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் எங்கேயாவது எந்த இன்டெலிஜென்ஸ் வரும்னு உங்களுக்கு தெரியாது. பாகிஸ்தான் தே could have also used for intelligence gathering, ஏன்னா பாகிஸ்தான் ஷேர்ஸ் அ பார்டர் வித் ஈரான்.